காங்கிரசிற்கு அதானியும் அம்பானியும் பணம் கொடுத்துள்ளதாக கூறும் பிரதமர் மோடி அதன் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். குறைந்தபட்ச ஆதரவுகளை நிர்ணயிப்பதாக வாக்குறுதி அளித்த பாஜக அரசு டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது தடியடி நடத்தியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கு 150% அடிப்படை ஆதார விலை நிர்ணயிப்பேன் என்று சொன்னவர், வாக்குறுதி கொடுத்தவர் மோடி. ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்கள் 150% அடிப்படை ஆதார விலையை நிர்ணயிப்பேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நீங்கள் அதிலிருந்து பின்வாங்குகிறீர்களே, அது குறித்த உங்கள் பதில் என்ன என்று கேட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அப்படி போராட வருகிற விவசாயிகளை டெல்லிக்கு வராமல் விரட்டுகிற முயற்சியை அவர்கள் மீது பலாத்காரத்தை பயன்படுத்தி, பெட்ரோல் குண்டுகளை வீசி, தடியடி நடத்தி அவர்களை விரட்டுகிற முயற்சியிலே பாஜக அரசு ஈடுபட்டிருக்கிறது என்றால், இது போன்று அவர்கள் அளித்த எந்த வாக்குறுதியையும் பற்றி மோடி இதுவரை பேசவில்லை. நாங்கள் இதை செய்தோம், 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தோம், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொன்னோம், ஆனால் 50 லட்சம் பேருக்கு கூட வேலை தந்தோமா என்று அவர் சொல்லவில்லை. 15 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு போடுவோம் என்று சொன்னார். அது கருப்பு பணத்தை நாங்கள் எடுத்து வந்து விட்டோம் என்று சொன்னார். எவ்வளவு கருப்பு பணத்தை இவர்கள் மீட்டார்கள் என்பது குறித்து எந்த ஆதாரமும் இல்லை. மேக் இன் இந்தியா என்று பரவலாக சொன்னார். எந்த அளவு எத்தனை தொழிற்சாலைகள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது என்பது குறித்து இப்போ அவர் பேசவில்லை. அவருடைய பேச்சிலே அவருடைய சாதனைகளை ஒன்று கூட அவர் சொல்லவில்லை. அவருடைய பேச்சிலே காங்கிரஸையும் திமுகவையும் தாக்கி பேசுவதை தவிர, இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த இந்திய மக்களுக்காக தாம் என்ன செய்தோம் என்பதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இது மக்களுக்கு நன்றாக தெரியும். எனவே ஒன்றுமே செய்யாத அரசை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? அவர்களை மாற்றுவது தான் இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்லது என்று மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பல வகையிலும் மாநிலங்களிடமிருந்து அவர்களுடைய வரி வருவாயை GST என்ற பெயரிலே ஒன்றிய அரசு பெற்றுக்கொள்கிறது. வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களிடம் குறைந்தபட்ச அளவு பணம் இல்லை என்றால் அதிலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் இதை தாண்டி பல லட்சம் கோடி ரூபாய், 7.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் புதிதாக இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். ஊழல் இருக்கிறது. தணிக்கை அலுவலர், கணக்கு தணிக்கை அலுவலர் 7.25 லட்சம் ரூபாய் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, 7.25 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார். அதற்கான பதிலை சொல்லவில்லை. ஹிண்டன்பர்க் அறிக்கையிலே அதானி செய்த ஊழலை பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அந்த விவாதத்தை அனுமதிக்கவில்லை. இவர்கள் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்றத்தில் விவாதித்து அதற்கு பதில் சொல்லுகிற திராணியும் இவர்களுக்கு இல்லை. ஆகவே எல்லா வகையிலும் ஏமாற்றுகிறார்கள். இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், எந்த அதானியையும் அம்பானியையும் இவர்கள் ஆதரித்தார்களோ அந்த அதானியும் அம்பானியும் காங்கிரஸுக்கு கருப்பு பணத்தை கொடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த கருப்பு பணத்தை இவர்கள் ஏன் பிடிக்கவில்லை? இது இவர்கள் தானே பார்க்க வேண்டும். அவர்களிடம் கருப்பு பணம் இருக்கிறது என்றால் கருப்பு பணத்தை மீட்டு விட்டோம் என்று பெருமையாக சொன்ன மோடி இப்பொழுது அதானியிடமும் அம்பானியிடமும் கருப்பு பணம் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறாரா? இந்த பதிலை அவர்கள் சொல்ல வேண்டும். பொய்யை தவிர அவர்கள் எதையுமே பேசுவதில்லை. மக்களிடம் வாக்கு கேட்கும் பொழுது உங்களுக்காக நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படி வெற்றி பெறுவார்கள்? மக்கள் எப்படி அவர்களை ஆதரிப்பார்கள்? அவர்களை நம்பி வாக்களிப்பார்கள்? எனவே தோல்வி உறுதி என்பது மோடி அவர்களுடைய பேச்சிலிருந்தே தெரிகிறது.